பசங்களா, இன்னைக்கு வந்து நம்ம பேசிக்கான சக்கரை பொங்கல் பார்க்க போகிறோம். சக்கரை பொங்கல்லே வந்து நிறைய பருப்பு போடுறது அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நான் செய்யும்போதே ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நான் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பேசிக்காக எப்படி வந்து ஆத்தென்டிக்காக எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். குக்கரில் செய்கிறதும் இருக்குது, அதுவும் எப்படி செய்கிறதுன்ட்டு நான் அப்படியே சொல்லிகிட்டே போகிறேன். முதல்ல வந்து அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து சக்கரை பொங்கலுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அரிசி வேணும். பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் வந்து மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பொன்னி பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. மாவு பச்சரிசியில் வந்து குழப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அது வந்து நல்லாயிருக்கும். பொன்னி பச்சரிசியில் செஞ்சிங்கனாக்கா அந்த குழப்பு கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். அது வந்து பிசு பிசுப்பு தன்மை கம்மியாக இருக்கும். மாவு பச்சரிசினாக்கா நல்லா அந்த பிசு பிசுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். நான் வந்து 3/4 கப்பு அரிசிக்கு வந்து 1 கப்பு வெல்லம், அதுதான் கணக்கு. 1 கிலோ அரிசினாக்கா 1.25 கிலோ வெல்லம், அதுதான் கணக்கு. ஸ்வீட் அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது, மீடியமாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், கம்மியாக பிடிக்கும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அது வந்து 2 வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். அடுத்தது வந்து நெய், உப்பு, முந்திரி பருப்பு, ஏலக்காய் பொடி வந்து எப்படி நுணுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு போடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பச்சை கற்பூரம் வந்து உங்களுக்கு பிடிச்சா போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ நம்ம செய்கிற சக்கரை பொங்கல் வந்து ஏலக்காயாக போடாட்டி கூட நல்ல வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை கற்பூரம் வந்து தேவைன்னா போடுங்க, நான் பெரும்பாலும் போட மாட்டேன். ஓகேவா? அடுத்தது வந்து அவ்வளோதான். நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதோட கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? நம்ம இன்றைக்கி வந்து பூஜைக்கு வந்து நைவேத்தியத்துக்காக செய்கிறோம். பிரசாதமாக செய்கிறதால நான் இந்த பாத்திரம் எடுத்திருக்கேன். இது வந்து வெங்கல பாத்திரம், தூக்கவே முடியாது, ரொம்ப வெயிட்டாக இருக்கும். நான் எப்போவுமே வெங்கல பாத்திரம், பித்தளை பாத்திரம் எல்லாமே கும்பகோணத்தில் வந்து சுவாமிநாதன் அண்ட் கோன்னு ஒரு கடை இருக்குது, அங்கே தான் வாங்குவேன். குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப ஈஸி தான். சும்மா கொஞ்சோண்டு புளி உப்பும் போட்டு தேய்ச்சிட்டு சபீனா போட்டு தேய்ச்சா போதும். போட்டு அழுத்திலாம் தேய்க்க வேணாம், லைட்டாக தேய்ச்சாலே உங்களுக்கு வந்து நல்லா வந்துடும். இப்போ வந்து பச்சரிசி நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். இந்த பக்கம் சுடு தண்ணி வச்சுருக்கேன். நான் 1க்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இது பத்தலைன்னா நம்ம ஊற்றிக்கலாம், அதனால்தான். இதில் வந்து நம்ம வெல்லம் வந்து பாகு எடுத்து ஊற்ற போகிறோம், அதில் வேறு தண்ணி இருக்கும். ஸோ 1க்கு 3 வந்து சரியாக தான் இருக்கும், பத்தலைன்னா பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, எப்போ நீங்கள் அடுப்பில் வந்து தண்ணி வச்சுருந்தாலும் சரி, ஏதாவது கொதிக்க வைக்கணும்னாலும் சரி, ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிங்கனாக்கா சீக்கிரம் கொதி வந்துடும், இல்லைன்னா லேட் ஆகும். அப்புறம் நம்மளுக்கு கேஸ் தான் வேஸ்ட்டாக போகும். அதாவது கொதி வந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து வெல்லத்தை வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும், இதில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி மண் கல் இதெல்லாம் வந்து ஏதாச்சும் இருக்கும் உள்ளார. நம்ம எந்த கடையில் வாங்கினாலும் நம்ம 100%லாம் நம்ப முடியாது. அதனால் எப்போ வெல்லம் போட்டு எந்த ஸ்வீட் செஞ்சாலும் சரி, அப்போ வந்து நம்ம அழுக்கெல்லாம் எடுக்கணும். அதாவது ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அது அப்படியே கரையும். கரைஞ்சோடனே வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன ரெசிபி வேணாலும் வெல்லத்தில் செய்யணும். இல்லைனாக்கா நிறைய மண் இருக்கும், கல் இருக்கும். வடிகட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்க. சிம்மில் தான் இருக்குது, எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா? அதான் இந்த வெங்கல பாத்திரத்தோட மகிமை. அதே மாதிரி சீக்கிரம் சூடாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கட கடன்னு வேலையாயிடும், அடி பிடிக்காது. ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதால நல்லா நின்று நல்லபடியாக வேக வைக்கும். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம வந்து ரைஸ் போடுவோம். எல்லா ரைஸையும் அதில் சேர்த்துருவோம். பாருங்கள், எல்லா ரைஸும் போட்டாச்சு. போட்டுட்டு அடுப்பை வந்து ஹையில் வச்சுருக்கேன். ஒரு கொதி வந்ததும் திருப்பி சிம்மில் வச்சுருவோம், அப்போ தான் அரிசி வேகும். ஓகே, அடுத்தது வந்து நம்ம இங்கே வெல்லம் பாகு வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து கரையணும். கரைஞ்சி வடிகட்டிட்டு அப்புறம்தான் நம்ம பாகு வைக்கணும். இது வந்து நல்லா கரையிட்டோம். பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்ச பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கரைஞ்சா போதும், ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. வந்து இதை வடிகட்டணும்.
வடிகட்டும் போது பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், கீழே குப்பையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா, கல் குப்பை இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் அப்படியே வடிகட்டிட்டு இந்த வடிகட்டிலையும் பாருங்கள் குப்பை கரும்பு சக்கை அதெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுடலாம். இப்போ இது மட்டும் போதும் நம்மளுக்கு. இது வந்து கொதிக்க வச்சு இதை வந்து நம்ம கொஞ்சம் கட்டிப்பாகாக்கலாம். இந்த வெல்லம் எந்த அளவுக்கு கொதித்து உங்களுக்கு வாசனை வருதோ அந்த வாசனை தான் பொங்கலில் இருக்கும். நல்லா இந்த ஸ்மெல் நல்லா கேரமலைஸ் ஆகி வெல்லத்தோட ஸ்மெல் நல்லா வரும் பொழுது நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து பதம்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த ஸ்மெல்லு தான். நல்ல ஒரு ப்ளசண்ட்டான பாகு ஸ்மெல் வரும், இதுதான் கணக்கு. வந்து இந்த பக்கம் பொங்கலுக்கு ரைஸ் வந்துட்டு இருக்குது, இந்த பக்கம் பாகு ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதில் என்னென்னலாம் ஆட் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதோட பாசிப்பருப்பு இருக்குல்ல, இப்போ வந்து அதெல்லாம் அளவெல்லாம் கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ பருப்பு பிடிக்குமோ நீங்கள் போட்டுக்கலாம். பச்சரிசியோடு சேர்த்து பாசிப்பருப்பை வந்து லைட்டாக வறுத்து நீங்கள் சேர்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா கடலைப்பருப்பு வந்து அதையும் பாசிப்பருப்பு பதில் அரிசியும் கடலைப்பருப்பும் போட்டு நீங்கள் சக்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள், அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பை போட்டு சக்கரை பொங்கல் செய்யும் பொழுது என்ன பண்ணணும்னாக்கா முந்திரி பருப்போடு சேர்ந்து தேங்காயை வந்து பல்லாக அரிஞ்சு நெய்யில் வறுத்து கொட்டணும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நல்ல கெட்டியான தேங்காய் பால் கலந்து இறக்கணும். அது ஒரு மாதிரி தேங்காய் ஸ்மெல்லோட அந்த கடலைப்பருப்பு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பாகுலேருந்து நல்ல மணம் வருது, நல்ல வெள்ளைப்பாகோட ஸ்மெல். இது வந்து பாகு பதம்லாம் கிடையாது, நல்ல ஸ்மெல் வரணும், அவ்வளோதான் கணக்கு. நல்ல பாருங்கள், சிம்மிலே தான் வச்சுருக்கேன். நல்ல வெள்ளத்தோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ரைஸ் வெந்துருச்சுனாக்கா நம்ம பொங்கல் வந்து தாளிக்க வேண்டியது தான். ரைஸ் வேகிறதுக்கு வந்து எப்படியும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், வேகட்டும். இந்த ஈஸி மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே 1க்கு 3 தண்ணி வச்சு ப்ரெஷர் குக்கரில் வச்சுருங்க. வச்சு ஒரு விசில் விட்டு வச்சுட்டிங்கன்னா வச்சு நல்லா மசிச்சிட்டிங்கன்னா நல்லா குழைவாயிடும். அதுக்கப்புறம் நம்ம பாகை ஊற்றி செய்ய வேண்டியது தான். அது வந்து ஈஸி மெத்தடு. இது வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணுற மெத்தடு. இது வந்து பொங்கல் அப்போல்லாம் பொங்கி இப்படி ஊற்றுறப்போ பொங்கல்னு கத்தணும்ல, அந்த மாதிரி சமயத்துக்கெலாம் நான் இதை யூஸ் பண்ணுவேன். இது செய்யணுன்றதுக்காக எப்படி செஞ்சேன்னா குக்கரில் கூட வச்சுருவேன். சக்கரை பொங்கலை பார்ப்போம். நான் வந்து மூடி வச்சுருந்தேன்னா அதனால கொஞ்சம் அப்படியே வழிஞ்சு ஊற்றிருச்சு பாருங்கள். இங்கெல்லாம் தண்ணி கம்மியாக இருக்கேன்னு மூடி வச்சா அப்பயும் வழிஞ்சு ஊற்றிருச்சு. இதான் குக்கரில் வைக்கிறது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் நல்லா குழைவாக வெந்துருச்சா, தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோ குழைவாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த பாகு வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, வடிகட்டி பாகு காய்ச்சி வச்சுருக்கோம். இது வந்து எல்லாத்தையும் ஊற்றிடலாம். நான் வந்து ஏற்கனவே அளந்து தான் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். பாகு ஊற்றுனதும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆன மாதிரி இருக்கும். சும்மா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். வெள்ளத்தோட கலரை பொறுத்து பொங்கலோட கலரும் இருக்கும். வெள்ளம் டார்க்காக இருந்தால் பொங்கல் வந்து டார்க்காக இருக்கும். இது வந்து மீடியமாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து பொங்கல் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஆறுச்சுனாக்கா திக்காகிடும். இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நெய்யில் வந்து முந்திரி பருப்பை தாளித்து கொட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி உப்பு எடுத்து வச்சோம் இல்லையா, கொஞ்சமாக உப்பு, அந்த உப்பை வந்து இதில் போட்டுருவோம். வந்து நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்க மீன்ஸ் முந்திரி பருப்பு வந்து வறுத்து போட போகிறோம். அதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சதில் ஒரு கால்வாசி நெய்யை வந்து சூடு பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்சு சால்ட்டு இதில் போட்டு நல்லா கிளறியாச்சு. இப்போ இது மேலே வந்து நம்ம ஏலக்காய் பொடி, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஏலக்காய் பொடி போடுறோம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுட்டு அதை வந்து கிளறி விட்டுறாதீங்க. இப்போ நம்ம அந்த நெய் இருக்குது பார்த்திங்களா,
நெய் வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து முந்திரி பருப்பை போட்டுருங்க. முந்திரி பருப்பை போட்டு லைட்டாக, ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க, ஃப்ளேவர் மாறிடும். முந்திரி பருப்பு வந்து போட்டாச்சு. இந்த கலர் வந்து லைட்டாக மாற ஆரம்பிக்குது. லைட்டாக மாற ஆரம்பிக்கும் போதே டக்குன்னு எடுத்து நம்ம போட்டு வச்சுருந்தோம்ல அந்த ஏலக்காய் தூள், அது மேலே இந்த நெய் படணும். இந்த நெய் சுட சுட அந்த ஏலக்காய் மேலே பட்டதும் அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இது வந்து ஃப்ளேவரை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம நெய் வந்து எவ்வளோ போட்டிருக்கோம், ஒரு 25% நெய் தான் முந்திரி பருப்பு வறுத்து போட்டிருக்கோம். மீதி நெய்யை எப்போ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெய் நல்ல சொட்ட சொட்ட பொங்கல் வேணும் அப்படின்னா நீங்கள் நெய் எடுத்து நிறைய ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த சமயத்தில் 1 லிட்டர் நெய் ஊற்றினா கூட உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே இந்த பொங்கல் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு நெய்யே ஊற்றாத மாதிரி இருக்கும். அதனால் இந்த சமயத்தில் நம்ம ஊற்றக்கூடாது. அதுக்கு பதிலாக இதை வந்து இப்படி வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து இந்த பொங்கல் வந்து ஆறணும். ஆறின பிறகு என்ன செய்யணும்னு சொல்கிறேன். இப்போ ஆறணும் அப்படின்னாக்கா அப்படி ஜில்லுன்னு ஆறணும்னு கிடையாது, அந்த ஹீட் வந்து செட்டில் ஆகணும். அதுக்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பச்சை கற்பூரம் பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் பச்சை கற்பூரம் வந்து கொஞ்சோண்டு போடுங்க. ரொம்ப போட்டிங்கனாக்கா சாப்பிடவே முடியாது. ஒரு பிஞ்சு அவ்வளோதான் போடுங்க. பாருங்கள், இந்த ஹீட் வந்து இருக்குது, ஆனால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பொங்கலும் ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள். சுட சுட இருக்கும்போது ஒரு மாதிரி தலை தண்ணி மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸில் வந்து அந்த ஹீட்லாம் செட்டில் ஆகிடும். கன்சிஸ்டன்சியும் ஓரளவுக்கு நல்லா வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நெய் நம்ம வந்து 25% வந்து முந்திரி பருப்பு வறுத்து போட்டாச்சு. மிச்சம் 75% நெய்யை இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா காய்ச்சணும். இப்போ பாருங்கள், நெய் வந்து நான் ஃபுல்லாக ஹையில் தான் வச்சுருக்கேன். நெய்யில் வந்து நல்ல ஹீட் வரணும், நல்ல ஃபுல் ஹீட் ஆகணும். இந்த நெய்யை எடுத்து அதில் ஊற்றும்போது நல்ல சவுண்டு வரணும். அந்த மாதிரி காய்ச்சணும். பாருங்கள், காஞ்சிருச்சு நெய். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே பொங்கல் மேலே ஊற்றணும். சவுண்டு வருது பார்த்திங்களா? இன்னும் கூட நல்லா பொரியணும். இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் கூட வைக்கலாம். இப்போதைக்கு நெய் பாருங்கள், டக்குன்னு வந்து இந்த பொங்கல் வந்து அப்சர்வ் பண்ணாது இந்த நெய்யை. இந்த சமயத்தில் நம்ம அப்படியே லைட்டாக பொங்கலை வந்து இப்படி கட் பண்ணி விடணும். அடி வரைக்கும் இப்படி கட் பண்ணிங்கன்னா, அப்படி இல்லைன்னா இப்படி குத்தி விடுங்க. அந்த மாதிரி செய்யும்போது எவ்வளோ நெய் அப்படியே நெய் இருக்குது பார்த்திங்களா? இந்த மாதிரி லைட்டாக குத்தி தான் விடணும், கலக்கக்கூடாது. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நெய் சொட்ட சொட்ட இருக்க மாதிரி பொங்கல் கிடைக்கும். கொஞ்சம் நெய் ஊற்றும் போதே ஓகேவா? இதே நல்ல சூடாக கொதிக்க பொங்கல் இருக்கும்போது ஊற்றுனீங்கன்னா இந்த நெய்யெல்லாம் போன இடம் தெரியாது. நம்ம தேவையில்லாமல் நிறைய நெய் ஊற்றுற மாதிரி இருக்கும். அது வந்து ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. இது பாருங்கள், அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிட்டீங்களா? இதுக்கு தான் ஆறுனதும் நல்லா கொதிக்க வச்ச நெய் எடுத்து ஊற்றணுங்கிறது. இப்போ நீங்கள் இப்படி எடுக்கும்போதும் அப்படியே நெய் சொட்ட சொட்ட வரும் பொங்கல். தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் இப்போ பிடிச்சி நல்லா பிடிச்சி கலந்து விட்டிங்கனாக்கா அது வந்து அதுவும் வந்து அப்சர்வ் தான் ஆகும். ஸோ ஜஸ்ட் இப்படி கட் பண்ணி குத்தி விடுங்க. இந்த நெய் வந்து எல்லா இடத்துக்கும் போகணும். அந்த அளவுக்கு குத்தி விட்டுட்டு அப்படியே செஞ்சு விட்டுருங்க. இது வந்து குறைஞ்ச நெய்யிலேயே உங்களுக்கு வந்து நல்ல பொங்கல் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். தெரியுதா? இந்த மாதிரி நெய் வந்து தனியாக நிற்கும். பாருங்கள் பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து சாமி நெய்வேத்தியத்துக்கு வந்து நல்ல நெய் சொட்ட சொட்ட பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே பசங்களா, இன்னைக்கு நம்ம சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு கற்றுக்கிட்டோம். நம்பிக்கை தான் கடவுள். சரியா? நம்பிக்கையோடு இருங்க. ஓகே, பை.